ஹாய் கைஸ், ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம 99 நைட்ஸ் இன் தி ஃபாரஸ்ட் அப்படின்ற கேம் பிளேயை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 48 டைமண்ட் அசால்ட்டாக சேர்த்தியாச்சு. ஸ்ட்ராங் ஹோல்டு இப்போ முடிக்கிறோம், நம்ம திரும்பி முடிக்கிறோம் ஸ்ட்ராங் ஹோல்டு முடிச்சு அது இதுன்னு பண்ணுறோம். நம்ம நீங்கள் 5 பேர் போகலாம். 5 பேர் 5 பேரில் வேணாம், 3 பேர் போகலாம். எதுக்கு 5 பேர்? டீட் 30 நாள் டக்குன்னு உள்ளவா 40 நாள் இருக்கும். எங்கடா இருக்கு நீ? இங்கே வாடா. இங்கே 2 இருக்கா? இங்கே நான் 3 க்ரியேட் பண்ணுறேன். எவனாவது வருவாங்களான்னு பார்க்கலாம், வரலைன்னா விட்டுறலாம். அப்படியே நம்ம 2 பேர் தான் வழக்கமாக போவோம். இப்போ நம்ம 3 பேராக போகிறோம். கைஸ், வாண்ட் டு ப்ளே. எவனும் வரல, அவன் வந்துட்டான். ஒருத்தன் மட்டும் வந்திருக்கேன். சாட் அன்லாக்லேயே இருக்கு உனக்கு இல்லையா? நான் என்ன மெசேஜ் பண்ணாலும் உனக்கு தெரியாதா? அப்போனா நான் உனக்கு வந்து பெல்லுதே அடிக்கணும். ஏன்டா நம்மள்கிட்ட சேட் அன்லாக்கில் இருக்குது, அது சில பேருக்கு தெரியும். ஃபயாஸு அவள் எடுக்கிறக்குள்ளே கோல் எடுறணும். இப்போ கோல் இல்லையா, மரம் தான். நான் மரத்தை நான் எடுத்துட்றேன். எப்போனா அதாண்ணா ஃபயாஸ் எடுத்தோடனே சப்போர்ட் பண்ணிட்டேன். இதே நல்லது. டக்குன்னு நீ கரெக்ட் பண்ணலன்னா எனக்காக கொடுக்குறேன். நானாக டக்குன்னு கோல் இல்லை. ஆனால் கோல் இல்லை. ஆமாம், ஃபயாஸை 3rd லெவல் டக்குன்னு கொண்டு போகணும். மரத்தையே ஒட்டிக்கிட்டு இருக்கா? ஐயோ ஆமாண்டா. எத்தனாவதுல இருக்கு ஃபயரு பாரு. எத்தனை அங்கெல்லாம் பிளான் ஃபயர் 50. அப்போனா இப்போ அதை போடுற அங்கெல்லாம் பிளான் பண்ண முடியாதுடா. கொஞ்சம் முன்னாடி போய் பிளான் பண்ணா. பிளான் பண்ண மாட்டியாடா சாப்பிட்டீங்க? இப்படித்தான் இருப்பியா? சாப்பிட்டீங்கன்னா பிளான் பண்ணணும். பாட்டை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. வா, அந்த ஒரு மரத்தை போடு. நீ பாட்டை பண்ணாமல் அந்த மரத்தை போடு. சைல்டு ஒரு ஃபர்ஸ்ட் சைல்டு ஒரு ஆல்ஃபா எங்கே சுற்றிட்டு இருக்கோம். அது ஆல்ஃபாவே இல்லைடா, உல்ஃபுடா. ஐயோ, இந்த கிரிக்கெட் நான் எப்படித்தான் காப்பாற்ற போகிறேனோ சைல்டு. நீ ஃபயரை போட்டு அந்த இதுக்கு போ. சைல்டு இருக்க இடத்துல சைல்டு இங்கே இருக்கு. நீ பார்த்த இடம் வேறு இடம். இங்கே இருக்கு சைல்டு. இப்போதான் ஃபயரே இப்போதான் எக்ஸ்பாண்டே ஆகிருக்கு. வா, வரியா இல்லையாடா? எங்கடா இருக்கு? ஒன்று சைல்டு பார்த்தேன்டில, லொக்கேஷன் போர்டை பார்த்துவா. எதுவுமே பண்ணுறது இல்லை, பாட்டை பண்ணுறடா ஃபேஸ். அதான் அதுக்குதே லொக்கேஷன் பார்க்கணும். நீ வேறு உல்ஃப் அடிச்சுக்கிட்டு இருக்க. சைல்டோட உல்ஃப் அங்கிட்டு இருக்கு. இங்கே வாட சப்போர்ட் காமிக்குதுடா. ஏன்டா பாட்டே பண்ணுற? போய் அடி. எனக்கு 1 HP. நான் இங்கே இந்த செஸ்ட்டில் ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன். அடி ஒரு 2 உல்ஃபை உனக்கு. ஒன்றுன்னா இல்லைடா. எதுக்குடா இத்தனை இழுக்கிற? எல்லாமே அதே நீ இத்தனை இழுத்த நான் பார்த்தேன். எனக்கு முதவே தெரியும் நீ இத்தனை இழுத்தது. ஏன்டா இப்போ டெட்டான? ஃபஸ்ட்டிலே டெட்டா சொன்னேன் நூபுன்னு. அதே மாதிரி வேலையை பார்த்துட்டியா? வந்து ரிவ்யூ எடுக்கிறேன், வெயிட் பண்ணி. எல்லாத்தையும் அடிச்சுட்டு எல்லாத்தையும் கிழிச்சு எப்படி பாட்டம் இருக்கணுமோ அதே மாதிரி பாட்டம் இருக்கு. நீ இதே வந்து அடிங்கடா. எத்தனை ஆள் வந்து 3 அப்படியே இருக்கு. வந்து அட்ரா. எனக்கும் 2 HP. என்ன செய்யலாம்? ஒரு அடி போடு. வந்து ஒரு அடி போடு. வாங்கிக்க அழிச்சிக்கு பேக்கு பின்னாடி வந்து ஒரு அடியை போடலாம். வா, இப்போ இது பண்ணு. நீ செத்த நடந்து எல்லாம் சாவாமல் இருந்திருக்கணும். நீ ஏற்கனவே பண்ணுறத விட இந்த தடவை நீ மட்டமாக பண்ணுற. அந்த கிரிக்கெட் வரும் 2 உல்ஃபு.
வா போது ஹெச்பி வா போகலாம் 2 பேர் அடி போடலாம் டக்குன்னு டக்குன்னு வா இந்த அட்ரா வா அரை கிளாஸ் போடுறா உள்ள போடுறா அவ்வளோதான் ஃபயாஸு குட் டாக்ஸு குட் சாக்கு ஓடு ஓ டே 2 வந்துருச்சு பார்த்தியா அதே அப்டேட்டுக்கான இது நைஸு தூக்கலான்னு பார்த்தேன் இந்த உல்ஃபு என்னன்னு தெரியல த ஃபாஸ்ட் கோஸ் குவைட்டுன்னு இருக்குது போய் உல்ஃபை அடிக்காத ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறது இருக்க சாக்கில் இங்கே பாரு இங்கே 2 ஃபுட்டு இருக்கு பாரு ரிவால்வருக்கு எனக்கு நிறையா புல்லட் கிடச்சிருச்சு நம்ம கூட வந்தவன் எங்கே இருக்கானா இப்போ உல்ஃப் பெல்ட் வரும் அது எனக்கு நான் தனியாக அடித்தேன் இந்த உல்ஃப் 2 உல்ஃப் அடித்தேன் அதில் வந்த உல்ஃப் பெல்ட்டு ரிவால்வர் கொடுத்தானா ரிவால்வர் வாங்கணும் 4th லெவல் கொண்டு போய் ஸ்ட்ராங் ஹோல்டு போயிடணும் ஃபயாஸு தடவை நான் ஒன்று சொல்கிறேன் ஸ்ட்ராங் ஹோல்டு போடும்போது அவன் போன தடவை டெட் ஆனோம்ல அப்போ என்கிட்ட ரிவால்வரில் 6 புல்லட் இருந்துச்சு லாஸ்ட்டாக நான் இந்த ஃபயர் ஆஃப் ஆறுனா இருந்துச்சுல அப்போ எடுத்தேன் அது எனக்கு தெரில நான் ரெக்கார்டிங் எடிட் பண்ணும்போது எனக்கே தெரிஞ்சிச்சு ஐயோ இன்னத்துக்கு ஸ்ட்ராங் ஹோல்டவே முடிச்சிருக்கலாமேன்னு இருந்துச்சு ரிவால்வர் ஆமோ எர்ரா நான் ரிவால்வரில் 30 புல்லட் இருக்குடா டே ஃபர்ஸ்ட் நீ மரத்தை ஒட்டி போடு நான் எக்ஸ்ப்ளோரிங் போகிறேன் இது வந்து ஈவெண்ட்டு ஆமாம் நீ ஏற்கனவே உனக்கு அவ்வளோவா விளையாடவே தெரில அதனால தான் நானே எக்ஸ்ப்ளோரிங் போய்கிட்டு இருக்கேன் 42 புல்லட் இருக்கு பேசு 42 புல்லட் இருக்கு உங்ககிட்ட என்னென்ன இருக்கு அது இல்லை உங்ககிட்ட என்னென்ன இருக்கு ஓல்டு சாக்கு ஓல்டு ஆக்ஸு கன் இது அப்புறம் என்னது ஓல்டு ஃப்ளாஷ் லைட்டு ரிவால்வரு குட் சாக்கு குட் ஆக்ஸு ஓல்டு ஃப்ளாஷ் லைட்டு ரிவால்வர் ஃபயாஸு ரூபி லவா ரூபி செயின்ஸா கைஸ் செயின்ஸா ரூபி செஸ்ட்டு உனக்கு கோல்டு செஸ்ட்டாக மாறிடுவோம் அந்த இடத்துல அதில் உனக்கு ஸ்ட்ராங் ஆக்ஸ் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது வரேன் நாளைக்கு வா நைட் ஆயிடுச்சு அப்போ நான் மரத்தை வெட்டி போட போகிறேன் கொஞ்ச நாளைக்கு ஆமாம் ரூபி செஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கள நான் தானே ரூபி செஸ்ட் ஓப்பன் பண்ணேன் அதனால் உனக்கு கோல்டு தான் காமிக்கும் இதை வச்சா அப்படியே விட்டுறலாம் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கோம் எனக்கு பிரச்சனை இல்லை 15 ப்ரோ ஹாய் ப்ரோ லக்கில் தான் கைஸ் கிடைக்கும் செயின்ஸால் ஏதாவது ரூபி செஸ்டே 3rd லெவலில் அவ்வளோதான் அப்படியே விட்டுறலாம் அவன் பாட்டு கட்டிட்டு கிடப்பியான் என்ன கிடைக்குது என்ன கிடைச்சிச்சு என்னது இது ரைஃபிள் குட்டு ரைஃபிள் தானே நல்லது ரைஃபிள் உனக்கு வேணுமா ரைஃபிளா ரிவால்வர் இருக்கா அவங்ககிட்ட அப்பனா ரைஃபிள் கொடு ரிவால்வர் இருக்குல்ல என்னடா இது அவன் எடுத்துட்டுருமா போல அதனால தான் கிளிச்சே இருக்கு
ஃபயர்ஸ் 96 கேம்ப் ஃபயர் ஏதாவது இது வச்சுருக்கியா? இவன் போட்டிருக்கிறியா மரத்தை. 4வது லெவல் ரிச் ஆயிருச்சு. அங்கே இருக்கியா? இங்கே இருக்கியா? இப்போ நான் வந்து காலையில் ஆக போகுது. அப்படியே ஃபியூல் காணும். 820 மேப்பை பார்த்து நான் போகிற வழிக்கு வா. நான் இப்போ தூரமாக இருக்கேன் பாரு. இதோ இந்த இடத்துக்கு வா. அக்செப்ட். நியூ ஃப்ரெண்ட் ஹைஸ் ஃபஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஏதோ கைஸ் ரூபி கைஸ் தேர்ட் ரெண்டுல இருக்குது நீயா? ஐயோ ஆல்ஃபாவா? செயின்ஸா வச்சு வெட்ட முடியாது. எங்கடா ரிவால்வரு? ரிவால்வர் காணும்டா. இங்கே இருக்கா ரிவால்வரு? ஐயோ ரிவால்வர் காணும் பயந்துட்டேன். போச்சு ஃபுட்டை சாப்பிடு. போச்சுன்னா கேம்ப் ஃபயர்லேருந்து எவ்வளோ தூரம்? தூண்டி இடம் உனக்கு தூரம்ட்டு வந்துடுற. ஸ்டார்விங்க சாப்பிடலாம். ஸ்டார்விங்கே இல்லை அதெல்லாம். வரியா இல்லையாடா? இங்கே நான் செத்துற போகிறேன்டா. என்ன தொலைச்சிருக்க? ஆல்ஃபாடா. உங்களுக்கு எனக்கு நீ சைல்டில் மாப்பை பார்த்து வாடா. எதையும் இழுத்துட்டு வந்துடாதடா. நீ வெயிட் பண்ண அங்கேயே நான் வரேன். நான் சூடான இருக்க வரையும் சுட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அப்புறம் வேஸ்ட் ஆஃப் டைமில். ஆல்ஃபா உல்ஃப் பெல்ட் எனக்குடா. நான் சுட்டு உல்ஃப் சோலோவா ஆல்ஃபா இது உல்ஃபு முடிச்சாச்சு. சோலோவா ஆல்ஃபா நான் செஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மெடிக்கு போடு. ஃபுட்டு ஸ்டோர் பண்ணியா? பண்ணியிருக்க மாட்டியே தெரியும். ரூபி ரூபி எனக்கு ரைஃபிள் வச்சிருக்கோம். உனக்கு வேணுமா? ரைஃபிளா? ஆமாம் தரேன்ட்டு இல்லை. ரைஃபிளை தாடா. அவங்ககிட்ட ரிவால்வர் இருக்குன்னாத்தா. செஸ்ட்டில் இருக்குல்லாம் எனக்கு தெரியாது. அது எனக்கு காமிக்காது. இருக்கு இப்படி போட்டணும். ரெண்டையும் போட்டிங்கன்னா நான் புல்லட்டை புல்லட் ரைஃபில் ஒரு காணி இப்படி என் பக்கத்தில் போடணும். அப்போதே தெரியும். உங்களுக்கு தெரியாதாடா இந்தட்டு. நைட் ஆயிடுச்சு. அம்மா வீட்டுக்கு போகணும். கேம்ப் ஃபயர் மட்டும் 5வது லெவல் கொண்டு போயிடுவேண்ணா. ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கான்னு பார்த்து 5வது லெவல் கொண்டு போய்க்கலாம். சரியா? ஏன்னா ஸ்ட்ராங் ஹோல்டு முடிச்சு எனக்கு ஜெம்ஸ் வேணும்டா. அதனால தான் ஸ்ட்ராங் ஹோல்டு செத்தாலும் போய்கிட்டு இருக்கேன் நான். ஜெம்ஸ் மெயினாக வேணும். ஏலியன் கிளாஸ் எடுத்தால் ஈஸியாக முடிச்சிடலாம் ஸ்ட்ராங் ஹோல்டு. அதில் ஜெம்ஸும் கிடைக்கும். ஹை ப்ரோ. ஐயோ ப்ரோ சைல்டு வந்துருச்சு. சைல்டு அவர் வந்து எக்ஸ்ப்ளோரிங் போகிறான்னு நினைக்கிறேன். அந்த ப்ரோ எக்ஸ்ப்ளோரிங் மட்டும் போகிறாருன்னு நினைக்கிறேன். மரம் சாப்பிடவே லூஸ் மாதிரி பண்ணாதடா. அவ்வளோவே டாக்டிக்கல் கிடச்சிச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். டாக்டிக்கல் ஏற்கனவே கிராஃப்ட் பண்ணிட்டாரா ப்ரோ? வெல்டன் ப்ரோ. பெட்டு வைக்கணும்டா நம்ம. இப்போதைக்கு இந்த ஒரு பெட்டு வச்சிட்றேன் நான். மல்டிப்ளை வர்றதுக்கு.
ப்ரோ தேவையில்லாமல் ஃப்ளாஷ் லைட் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ரோ. இப்போ வெளியிலேருந்து அடிச்சுட்டு இவர ஃபயாஸு தீர்ந்தது இவ்வளோ வந்ததுக்கப்புறம் இங்கே உள்ளே வந்தால் ஃபுல்லாக ஏறிடும்ல. என்னாச்சு காலையிலே ஏறிச்சு ஃபயாஸு. நான் ஒரு பக்கம் எக்ஸ்ப்ளோரிங் போயிடுறேன், முன்னாடி வராத இரி. 3 நான் ஒரு பக்கத்தில் எக்ஸ்ப்ளோரிங் போய்கிட்டு இருக்கேன். ஜங்கிள் பயத்துக்கு இப்போதைக்கு நம்ம போக மாட்டோம், அதெல்லாம் தனி வீடியோவாக போடணும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். பில்டு ஷெல்ஃப் இது கட்டுறாரு. ஏதாவது இன்னொரு ஷெல்ஃபை சுற்றி மட்டும் ஷெல்ஃபை கட்டிட்டாரு ப்ரோ. சுற்றி மட்டும் ஷெல்ஃபை கட்டிட்டாரு. அண்ட் இங்கே ஓ உல்ஃபுக்கு யாரா பேருந்து ஓடி இருக்கா? இது 2 இல்லை 2க்கு சாலை. எனக்கே ஸ்பியர் கிடச்சிருச்சு. பேசே வாங்கிட்டே ரைஃபிள் இருக்கா? டேய் ஏற்கனவே 1 ஜிபியில் சுற்றுற, ஏற்கனவே செத்துட்டேன், இன்னொருக்கா செத்துறாதரா டேய். சுட்டி கத்தலடா, நம்ம 3 பேர் நிற்கிறதுக்கு ஒரு செல்ஃப் கட்டியிருக்காரு. 2 ஷெல்ஃப் 3 ஷெல்ஃப் அவர் சுற்றி தாண்டா கட்ட போகிறாரு. கட்ட விடக்கூடாதுடா. ஏன்டா ஷெல்ஃப் கட்டுறது வேஸ்ட்டாக மெட்டலு. அவங்க குதிச்சு ஈஸியாக வருவாங்க. லாக் வலதும் கட்டணும். மெட்டல் வேஸ்ட். அப்புறம் நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கு. நான் போகிற சைட்டில் எல்லாத்தையும் எடுக்கிறேன்ப்பா, நானும் எடுக்காமலாம் இல்லை. இருக்கேன் வேறு ஹங்கரி போய் சாப்பிடு. கேன்சர் இருக்கு போகலாம் நினச்சா அடுப்பில் சாப்பிட ஏன் பிள்ளைய பார்க்காம இருக்கணும். போகிறீங்களா? சாக் ஃபுல்லாக போகுது. ஃபுல் ஆயிருச்சு. 15 ஃபுல்லாக ஆயிடுச்சு. எனக்கு ஜாயின்ட் சாக் வேணும். ஒன்றான் இருக்குது. உல்ஃப் ஆல்ஃபாலாம் சுற்றணும், அதுக்கிட்டேருந்து எடுக்கணும். ஏன்னா என் மாதிரி அதுக்கிட்ட நம்ம பயந்து ஓடக்கூடாது. இங்கே வேறு ஃபேஸு இதில் நீ தப்பிக்கணும். இங்கே 5 ஆல்ஃபா நைஸ் உரத்துது, அதுலேருந்து நீ தப்பிக்கணும். அதுதான் எக்ஸ்ப்ளோரிங்கிறது. நார்மலாக இல்லை பாரு, பின்னாடி வருதுங்களா? இப்போ உடனே ஒன்று சுடுதா, ஒன்று வருதா? வாடா நீ சண்டை ஓடணும் இன்னைக்கு. ஈஸி ஃபயாஸு. குடாக்ஸ் இருக்குல்ல, குடாக்ஸ் வரைய வை. எனக்கு ஸ்பியர் இருக்குது. அப்புறம் வச்சாடி எங்கிட்ட ஸ்பியர் இருக்கு. ப்ரோ வணக்கம் ப்ரோ. இதெல்லாம் தூக்கி இல்லை போடுங்க. எக்ஸ்ப்ளோரிங் போனால் நிறைய எடுத்துகிட்டு வரணும்டா ஃபயாஸு, அதனால தானே நான் போகிறேன் ப்ரோ. இப்போ பாரு 5th லெவலு. ஆனால் 5th லெவல் நம்ம ஆக்கிடக்கூடாது ஃபயாஸு. ரேடாக இருந்தாண்டா கட்டணும். இதே குழந்தை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கானே. குழந்தை நெருப்புக்குள்ளே விழு. என்னடா ஃபயாஸு? ஐயே தம்பி விடுங்கடா, செத்துற போறியா? 5th லெவல் கொண்டு போயிடாத ஃபயாஸு. 2 செத்துருக்காண்டா, ஒரே மனுஷன் மாட்டாண்டா. ஃபயாஸு அவன் கேம்ப் ஃபேரில் போட்டு போகிறான்டா. ப்ரோ இதுக்குள்ளே போடுங்க ப்ரோ. இதுக்குள்ளே போடுங்க ப்ரோ. ஃபேஸ் வெட்டாத. அவன் கேம்ப் ஃபேருக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் வெட்டுறது அப்படியே விட்றா ஃபயாஸு. அவன் கேம்புக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கியா? 5th லெவல் கொண்டு போகலான்னு பார்க்குறியா? 5th லெவல் கொண்டு போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா ஃபயாஸு? அப்புறம் லாஸ்ட்டாக கஷ்டப்படணும். 5th லெவல் போயிட்டு கேம்ப் கடல் அடிக்கடி கோல் போடாத. ஸ்ட்ராங் ஹோல்டு போய்க்கணும் நம்ம. இனி 3 மெட்டல் வேணும். டே இந்தாடா நீ இதை வைடா.
இது ஜெயண்ட் சாக் வேணும்டா ஜெயண்ட் சாக். அது நான் பன்னி ஃபுட் தாஸ் மட்டும் வச்சுக்கிறோம். பன்னி ஃபுட் உல்ஸ் பெல்ட்டா போய் அட்ரா. நான் ரேடார் கட்டி எங்கே ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குன்னு பார்க்கணும்டா. பன்னி ஃபுட் தான் நீயே அடிக்கலாம்டா. 3 இது கிடைக்க மாட்டேங்குது இந்த நேரம். பன்னி ஃபுட் ஒன்று இருக்கும் ஸ்ட்ராங் ஹோல்ட்ரா. போகலாம்டா. என்கிட்ட நிறைய புல்லட் இருக்கு, ஸ்பியரும் இருக்கு. போகலாம் ஸ்ட்ராங் ஹோல்டு. வரியா? குடாக்ஸ் இருக்கா? வா 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 போயிடலாம். ஃபுட்டு மட்டும் எடுத்துட்டு வாடா. கேன்சரில் ஃபுட்டு எடு, எல்லா ஃபுட்டும் எடு. ஃபுட்டே இல்லையா? சாப்பிட்டியா? ஃபுட்டு அடிச்சிருக்காரு எடுக்கிறாரு. எங்க ரெண்டு கரெக்டாக டைம் இருக்கு. நானும் ஃபுட்டெல்லாம் அடிக்கிறேன் வர வழியில். எங்கடா இருக்கு? கேம்ப் இருக்கு மாதிரி வாடா. இருற ஃபுட்டு அடிச்சு தானே வர முடியும். இஷ்டம் மைத்துக்கு வர முடியாதுடா. மைத்துக்கு வர முடியும். ஐயோ 1 மாதிரி குக் பண்ணாமல் அவசரப்படும். ஃபுட் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு உல்ஃப் பெல்ட்டு கிடச்சிருச்சு லக்கியில். தேங்க்ஸ். நான் கூட்டு நான் ஸ்பியர் வாங்கிடுறேன். ஆமாம் டக்குன்னு கொடுறா. ஸ்பியர் வாங்குடா. குஞ்சா இருக்கா? ஏன்டா போட்டிருக்கேன். டக்குன்னு கொடுத்து ஸ்பியரை வாங்கு. 5 10 பீடா போடுறேன். வாங்கிட்டேன். போகலாமா? ஸ்டோர் பண்ணிடுறேன். எத்தனை ஃபுட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா 5 ஃபுட்டு. நீ எத்தனை ஸ்டோர் பண்ணியிருக்க? 5 ஸ்டோர் பண்ணியிருக்கியா? போலாம் வா. ஒரே ஒரு கோல் இருக்கு, அதை மட்டும் போட்டுருங்க. போட்டு வாடா. போட்டா ஆட்டோ வா போகலாம். டைம் ஆகும். நைட்டு தான் பரவாயில்ல வா போகலாம். நைட்டு தானே. அங்கே இருக்க பற்றிய ஸ்ட்ராங் ஹோல்டு. எனக்கு கண்டிப்பாக ஜெம்ஸ் வேணும். கன்ஃபார்ம் வேணும் ஜெம்ஸு. அதனால தான் நான் ஸ்ட்ராங் ஹோல்டு போய்கிட்டு இருக்கேன். இல்லை நான் எதுக்கு போக போகிறேன் டுபாங்க. ஏறா நில்டா. வந்துட்டாங்கடா. அத்தனை பேர்ரா. நான் ரைஃபிளில் ஹெட்ஷாட் விட்றேன். எங்கே நின்று நான் ரைஃபிளில் ஹெட்ஷாட் விட்றேன். உனக்கு நிற்க வச்சு தரட்டா? நீ ரைஃபிளில் சுடுறியா? உங்ககிட்ட இருக்குல்ல இந்த மாதிரி சுடணும். இன்னும் இங்கே இருக்கா? இங்கே பற்றிய 3 கிராஸ் போ. அதே மாதிரி சுடணும். இங்கே நின்று சுடு. நான் இங்கே இன்னொருத்தனை போடு. அவங்களெல்லாம் ரிவால்வர். அவனை மட்டும் அடி ஸ்பியரில். நானும் அடிக்கிறேன். இங்கே இங்கே ஸ்மானாவன். இங்கே கொஞ்சம் பின்னாடி வா. ஸ்மான் ஆகிட்டேங்கிறா. நான் அடிக்கிறேன். ஒருத்தனுக்கு மட்டும் இதை போட்டு மீதியெல்லாம் ரிவால்வரில் போடணும். நீ அட்ரா ரிவால்வர் வச்சு சரிக்கோ. ஒருத்தனை மட்டும் கூப்பிட்றேன். வா ஸ்பியர் டைம்ஸ். வா இங்கே வா. அங்கிட்டு ஸ்பானாவன். இங்கே ஏறி கிராஸ் போ மட்டும் முடிச்சிடலாம். ஐய 2 பிளேட்டா இந்த கிராஸ் புக்கு. ஸ்பியர் டைம் இறங்கிடலாம் வா. ஸ்பியர் டைம்டா. இங்கே வா. ஸ்பியர் டைம். நீ இவனை பார்த்துக்கோ. நான் கிராஸ் போ ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன். வா மேலே வா. ரிவால்வர் புல்லட்டு நான் எடுத்துக்கிறேன். ஐயோ ஜஸ்ட் மிஸ் ஆகல. ஹங்கிரியா? உங்ககிட்ட இருக்க ஃபுட்டை போட்டு சாப்பிடு. டே கண்ணில் பற்றாதடா. ஏய் கொஞ்சம் முன்னாடி வாடா. அவனை பார்த்து ஒருத்தர் வரான்டா. டேய் அவனை மட்டும் அட்ரஸ் ஸ்பியர் வச்சு அட்ரா. அவனை நானும் அடிக்கிறேன். சரி எங்கே ஸ்பான் ஆகிருக்கா? இங்கே தான் ஸ்பான் ஆகிட்டேன். இரி வெயிட் பண்ணு. அவனுக்கு ஹெட்டு மிஸ்ஸா? அவனுக்காவது ஹெட்டில். என்னடா மிஸ் ஆகுது? தள்ளிக்கூடா. புல்லட் மிஸ் ஆகிட்டு நடக்குது. கோவம் வரும். ரிவால்வருங்கடா.
வருவேம்மா. வந்தினா அவ்வளோதான்டா. வருவேன். அவனுக்குள்ள ரிவால்வரா? இது அவனை நான் இழுக்கிறேன். ஸ்பியர் வச்சு அடிச்சுக்கலாம். வாடாடே வாடாடே. ஒரே அடி. வரடே வா. ரைஃபிளில் வர புல்லட் இல்லையாடா? டே ஃபேஸ் இறங்காத. அவனை முடிச்சு அவனுக்கு கண்டிப்பாக. இல்லாட்டி நம்மளே போட்டு சொல்லிடுவியான். டே அடியில் அந்த ஃபுட்டு முடிஞ்சிருச்சா? சரி இவ்வளோ இருக்குல்ல. ரைஃபிள் வேணும்டா ஃபேஸ். இதுக்கு ரைஃபிள் இருக்கா? புல்லட்டு ஓடு. என் பாடி இது பண்ணுதா? ரெண்டு ஓடு ஃபேஸ். குட் ஷாட் விடு. ஃபயாஸ் விட்டுக்கிட்டு இருக்கான் கைஸ். இது ஸ்பானா வாங்க. நான் சொல்கிற மாதிரி இப்போ சுடு. இப்போ இந்த இதை 2 புல்லட் தான் இருக்குது. அதனால் அவங்க முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஒருத்தரை காலி பண்ணிடலாம் இந்த 2 புல்லட்டில். சொல்லிட்டானா? இந்த ரிவால்வர் புல்லட் எனக்கு வேணும்டா. என்கிட்ட கண்ணே இல்லை. சுட்டுக்கிட்டு இருக்கான். ஃபயாஸ் பார்த்துடா. ஃபயாஸ் கிட்ட புல்லட் இருக்கா இல்லையா? ஃபயாஸ் ஸ்பியர் டைம். 2 பேத்துக்கிட்டே புல்லட் இல்லை. ஆமாம் ஸ்பியர் எடு. வா இறங்கடா. குதி ஒருத்தன் முடி. குதிச்சு அடி. அப்படி டே பேண்டேஜ் இருக்காடா? நான் பார்த்துக்கிறேன். நீ அப்படியே இரு. நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கே நில்லு. கைஸ் சரிங்க கைஸ். கொஞ்சம் ஆட்டோ ஹீல் ஆகட்டும். ஏன்டா ஃபேஸு ஹெல்த் ஏறட்டும். இப்படியே வச்சா ஹெல்த் ஏறும். கைஸ். நீ மேலே போயிட்டியா? மேலே வராத. ஆட்டோ ஹீல் ஹெல்த் ஏறட்டும். ஹெச்பி நானும் கொஞ்சம் எனக்கு ஏறவே மாட்டேது. 1 ஹெச்பியில் இருந்தியா? கொஞ்சம் ஏறி பார்த்தியா? கொஞ்சம் இருற ஃபேஸ் அங்கே என்னடா ஹீலி வேணுமா? ஃபேஸ் ஒளிடா. அங்கே என்னடா ஒரு கிராஸ் போ இருக்கியா? கிராஸ் போ முடிச்சு விட்டு வணக்கத்தை வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கர்னால 3 ஃப்ளோரானா? ஆமாண்டா. கடைசி கிராஸ் போவா? எப்படி ஏறி இருக்கா? இங்கே வந்தோன்னே ஏறுது ஹெச்பி. இவர் ஹங்கிரியா? சரி கீழே இறங்கு. சாப்பிட்டுக்கிறேன் ஃபுட்டு. நீ சாப்பிட்டு நான் ஒரு ஃபுட் இருக்குடா. நீ சாப்பிட்டுக்கடா ஒரு ஃபுட்டு. உனக்கு இதாயிரும் அப்புறம். ஃபேஸு நீ சொன்ன மாதிரி இங்கே வந்துச்சு. ஃபேஸு ஸ்பியர் டைமேடா? ஸ்பியர் டைம் ஈஸியாக இருக்கா? ஸ்பியர் அவனை மட்டும் இருடா. எடா நான் பார்த்துக்கிறேன். ஸ்பியர் டைம். ஆமாம் ஸ்பியர் டைம். இறங்கிட்டேன் நானும். ஸ்பியர் டைம்லாம் இறங்காம டோமரு ஒரு கிளாஸ் போக முடிக்கணும்டா. ஐயோ 2 டைம் இல்லை. 10 டைம் ஆதியில் செம்மையாக மிஸ் ஆகுற போடு. கைஸ் எனக்கு கண்டிப்பாக வேணும் அது. பின்னாடி ஒருத்தன் குட் டாக்ஸ் இல்லடா. அவன் ஓல்ட் டாக்ஸ்டா. அவனை மட்டும்தான் அடிக்கணும். ஆட்டோ ஹீல் பண்ணிடலாம். அவனை மட்டும்தான் அடிக்கணும் கைஸ். இப்போ நம்ம பட்டம் படாமல் அவனை மட்டும் அடிக்கணும். கேம்ப் ஃபயரில் போய் கொஞ்சம் இது லெவலப் ஏற்றி இதை பண்ணிட்டு வரேன். என்ன பண்ணிட்டு ப்ரோ வந்து காப்பாற்று ப்ரோ. எஸ் ப்ரோ இங்கேயே தான் ப்ரோ. வாங்க ப்ரோ. ஸ்ட்ராங் ஹோல்டே தான் ப்ரோ. ஒரே ஒருத்தன் மட்டும் இருக்கான் ப்ரோ. வா ப்ரோ. ஹே ப்ரோ வா ப்ரோ.
ப்ரோ மேலே தான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அப்படியே வாங்க ப்ரோ, மேலே அப்படியே வாங்க ப்ரோ. ஒரே ஒரு தெண்டா ப்ரோ இருக்கா, அடிங்க ப்ரோ. ப்ரோ அடிங்க ப்ரோ. ப்ரோ காப்பாத்துங்க ப்ரோ. காப்பாத்துங்க ப்ரோ, உங்களே நம்பி கூப்பிட்டுட்டு வந்தா ப்ரோ. சிங்கிள் ஹெச்பி ப்ரோ. கிராஃப்ட் போ ப்ரோ. கிராஃப்ட் போ. ப்ரோ பேண்டேஜ் ஒரு பேண்டேஜ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. அவ்வளோதான் கைஸ், ஸ்ட்ராங் ஹோல்டு கிளியர்டு. குனாய் ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கைஸ் டைமண்ட் கைஸ், இங்கே நீங்கள் ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு வாங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ, ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஃபயாஸை கிளியர் பண்ணிட்டோம். அந்த ப்ரோ வந்து எனக்கு ஒரு பேண்டேஜ் கொடுத்தாங்க, கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலானே. நீ டைமண்ட் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறா. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பெல்லை தொட்டு ஆள் வச்சுருங்க. பை.